ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு சூரியனார் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு வந்து ரத சப்தமி, அதனால் சூரியனை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். இந்த சூரியனார் டெம்பிள் அப்படின்னாக்கா நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது எதுனாக்கா கோனாரக் கோவில் தான் நமக்கு ஞாபகம் வரும். இந்த கோனாரக் கோவில் வந்து யார் கட்டினா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இது வந்து கிருஷ்ணர், ஜாம்பவதி இவாளுக்கு பிறந்த சம்பன் அப்படிங்கிற அவருடைய புத்திரனால் தான் வந்து இந்த கோவில் வந்து கட்டப்பட்டது. இந்த கோவில் மாத்திரம் இல்லை, இது மாதிரி இந்த சம்பன் வந்து 16 கோவில்கள் வந்து கட்டியிருக்காரு. அந்த 16மே வந்து என்னன்னாக்கா சூரியனுடைய கோவில் தான் அவர் வந்து கட்டியிருக்காரு. அதாவது இந்த கோனாரக்ல ஆரம்பிச்சு நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் வரலும் எல்லாமே அவர் தான் கட்டப்பட்டிருக்கு, அவரால் தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. இந்த சம்பன் ஏன் இந்த மாதிரி 16 சூரியன் கோவில்களை கட்டினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று இருக்கு. அதாவது நாரதர் வந்து ஒரு முறை வந்து மதுராக்கு போறாரு கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி போறச்ச அந்த சம்பன் வந்து வாயில வந்து உட்காந்து ஏதோ யோசிச்சுன்னு உட்காந்து இருக்கிறப்போ இந்த நாரதர் வந்து வந்ததை அவர் கவனிக்காம அப்படியே இருந்துடுறாரு. அதை பார்த்து நாரதர் வந்து ஒரு மனசுல நினைக்கிறாரு, நம்ம வந்ததை கூட அவன் பார்க்கலையே அப்படின்னு. அதாவது நம்மளையே இவன் பார்க்கல, இப்படி இருக்கானே அப்படின்னு மனசுலயே நினைச்சுட்டாரு. அவர் அந்த மாதிரி மனசுல நினைச்ச மாத்திரத்துல இந்த சம்பனுக்கு வந்து தொழுநோய் வந்துட்டான். அதாவது என்னன்னாக்கா பொதுவா வந்து நாரதர் வந்து யாருக்கும் சாபம் எல்லாம் கொடுக்க மாட்டாரு, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இடை கொடுத்துட்டு போவாரே வழியே சாபம் கொடுக்க மாட்டாரு. ஆனா இந்த சம்பனை பத்தி அவர் நினைச்ச உடனே அவனுக்கு வந்து ஒரு தொழுநோய் வந்துடுது. அப்புறம் வந்து உள்ள போய் ஒரு மதுரா உள்ளக்குள்ள போனோடனே அங்க போய் கிருஷ்ணரை பாக்குறாரு. அப்ப கிருஷ்ணர் வந்து இவருக்கு வந்து பாட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு அவர் கேட்கிறாரு, என்ன நாரதரே நீங்க வந்து இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அப்ப நாரதர் வந்து சொல்றாரு, இல்ல நான் எனக்கோசரம் நினைக்கல, என்னையே வந்து எனக்கோசரம் என்னைய மதிக்கலன்னு நான் நினைக்கல, என்னையே மதிக்கலையே எப்படி மற்றவாள் எல்லாம் மதிக்காம இருக்கானே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்கு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொல்றப்போ அப்ப கிருஷ்ணன் வந்து இந்த இதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் கூறுங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்போ நாரதர் சொல்றாரு, அவனை வந்து சூரியனுக்கு வந்து பூஜை பண்ணி சூரியனை வந்து ஆராதனை பண்ண சொல்லு, அப்ப சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விடை கொடுத்துட்டு நாரதர் போயிடுறாரு. இவ்வாறு சம்மன் கட்டிய முதல் சூரியன் கோவில் தான் வந்து இந்த கோனாரக் கோவில். அந்த கோவிலுக்கு எனக்கு சமீபமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்க போய் நான் பார்த்தப்போ அந்த கோவில்ல வந்து ஆனா கருவறையில வந்து அங்க சூரிய பகவான் இல்லை. அவரை வந்து ரொம்ப அந்த கோவில் வந்து சிதிலமடைய ஆரம்பிச்சதுனால அந்த சூரிய பகவானை எடுத்துன்னு போய் பூரியில் இருக்கக்கூடிய அந்த ஜெகநாத கோவில்ல வந்து பிரகாரத்துல வந்து இந்த சூரியனாரை வந்து அங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அங்க வச்சிருக்கா. அந்த கோவில் வந்து ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருக்கு எல்லா இடத்துலயும். பட் ஆனா அங்க வந்து அந்த கோவிலினுடைய கலை நுட்பங்கள்லாம் அவ்வளோ அருமையா இருக்கு. இந்த மாதிரி சம்பன் கட்டிய முதல் கோவில் தான் வந்து இந்த சூரியனார் கோவில். அவனுடைய அந்த நாரதர் சொன்ன அந்த பரிகாரத்திற்காக அவன் கட்டிய அந்த கோவில் தான் இந்த சூரியனார் கோவில். இந்த சூரியனார் கோவிலுடைய அமைப்புன்னு பார்த்தாக்கா இது எப்படின்னாக்கா பஞ்சாங்கத்தை போன்ற அமைப்பு. அதாவது பஞ்சாங்கத்துல எப்படி வந்து திதி, யோகம், கர்ணம், நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி வந்து அதெல்லாம் குறிக்கிற வண்ணம் வந்துதான் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி இது வந்து தட்சணாயன புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம், இந்த 2 காலத்திலையும் வந்து இந்த கோவிலினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் மேல வந்து சூரிய ஒளி படற மாதிரி வந்து இந்த கோவில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலினுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னாக்கா வருஷத்தினுடைய 365 நாட்களை குறிக்கும் வகையில வந்து இந்த கோவிலினுடைய தூண்கள் உள்ளது. அப்புறம் இந்த கோவில்கள்ல மொத்தம் 24 சக்கரங்கள் இருக்கிறது. இந்த கோவில் தேர் மாதிரி தான் இருக்கு, அதுல வந்து 24 சக்கரம் இருக்கு. அந்த 24 சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய இந்த 24 சக்கரம் எதை குறிக்கிறதுனா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அதை குறிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளாக பிரிக்கப்பட்ட அந்த கோடு இருக்கும் இல்லையா, அது வந்து 8 இருக்கு. அது வந்து என்னன்னு சொல்றாருனாக்கா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னாக்கா அந்த 24 3 மணி நேரமா பிரிச்சாக்கா 3/24 மணி நேரம் அதை வந்து கணக்கு வர்ற மாதிரி அதுல 8 இந்த குறுக்கு கம்பிகள் வந்து அதுல இருக்கிறதாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அது அமைக்கப்பட்டிருக்கிறது.
அதே மாதிரி இந்த கோவில்களுக்கு உள்ள ஏறி போற இடத்துல வந்து 7 படிக்கட்டுகள் வச்சிருக்காங்க. அதாவது வாரத்தை குறிக்கிற மாதிரி 7 படிக்கட்டுகள் இருக்கு. இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ளுக்குள்ள நடந்து போனாக்கா அது நம்மளுடைய காலினுடைய அடி வந்து எப்படி வரும்னாக்கா 60 அடிகள் வருமா. எதை குறிக்கிறதுனாக்கா இது வந்து கால பிரமாணமான நாழிகையை வந்து இந்த 60 அடி வந்து குறிக்கிறது. மேலும் வந்து 7 விதானம், மேல 7 விதானம், கீழே 7 விதானம் இருக்கு. இது வந்து மேலோகம் கீழோகத்தை குறிக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த கோவில்ல வந்து அந்த காலத்துல வந்து நவகிரகங்கள்லாம் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து இங்க வந்து நவகிரகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அவள் அந்த நவகிரகங்கள்லாம் வந்து இப்போ வந்து என்னக்கா நான் சொன்னேன் இல்லையா, சிதிலம் அடைஞ்சிருத்துங்கிறதுனால அதெல்லாம் எடுத்து ஒரே வரிசையில அப்படி வச்சிருக்கா. ஆனா முன்னாடி பிரதிஷ்டை பண்றப்போ ஆரம்பத்துல இருக்கிறப்போ அது நவகிரகங்கள் எந்தெந்த திக்குல இருக்குமோ அந்த மாதிரி திக்குல தான் அமைக்கப்பட்டிருந்துதான். அந்த நவகிரகங்களே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருக்கு அந்த கோவில்ல. இந்த மாதிரி இந்த கோவில் வந்து ஒரு ஒவ்வொன்றும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் வந்து இந்த கோவிலை எடுத்து வந்து திரும்பியும் புனரமைக்க போறதாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பவே கீழே விழாம இருக்கிறதுக்கு சில இதெல்லாம் போட்டு அந்த தூண்களை எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதை வந்து அவர் நல்லபடியா அந்த கோவிலை வந்து புனரமைக்கணும். ஏன்னா அவ்வளவு சிற்ப வேலைப்பாடுகள் அங்க அழகழகா இருக்கு. அப்புறம் இந்த கோவிலினுடைய இன்னும் சில விஷயங்களை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து இந்த கோவிலினுடைய முகப்புல போய் பார்த்தோம்னாக்கா ஒரு பெரிய சிங்கம், 2 சிங்கமும் முகப்புல இருக்கு. அந்த சிங்கம் வந்து ஒரு யானையை காலால மிதிச்சுட்டு இருக்கு. அந்த யானையினுடைய துதிக்கையில ஒரு மனிதனை வந்து அந்த யானை வந்து பிடிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் வந்து அங்க இருக்கு. இந்த 2 சிற்பமும் வந்து ஒரே கல்லால் ஆன ஒரு சிற்பமாங்க. அவ்வளோ அழகா அந்த கோவிலுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அழகை வந்து கொடுக்குறது, ஒரு நல்ல ஒரு மெஜஸ்டிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கோவிலுடைய முகப்புல வந்து இந்த சிற்பம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. இந்த கோவிலுடைய தெற்கு பக்கம் வந்து ஒரு பெரிய ஒரு குதிரையினுடைய சிலை வந்து இருக்கு. அந்த குதிரை வந்து ரொம்ப ஆக்ரோஷமா, நம்ம ஹார்ஸ் பவர் சொல்றோம், குதிரைனாலே கொஞ்சம் பவர்ஃபுல் தானே இல்லையா, அது வந்து அந்த ஆக்ரோஷத்தோட ஒரு மனிதனை வந்து அதோட காலில் போட்டு மிதிச்சுட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கு. இந்த குதிரை வந்து எப்படின்னாக்கா 10 அடி நீளமும் 7 அடி உயரமும் இந்த குதிரை வந்து அங்க இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு இந்த இதுவும். இந்த குதிரையினுடைய இந்த உருவம் தான் வந்து இந்த ஒடிசா கவர்மெண்டினுடைய சிம்பலா வந்து வச்சுட்டு இருக்கா. எப்படி நம்ம வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் கோபுரத்தை வந்து தமிழ்நாட்டுடைய சிம்பலா வச்சுட்டு இருக்கோமோ அது மாதிரி இந்த குதிரையினுடைய இதுதான் வந்து ஒடிசாவினுடைய ஒரு சிம்பலாக வந்து அந்த அரசாங்கம் வந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இங்கு வந்து ஒரு சூரியனுடைய உருவம் வந்து ஒன்று இருக்கு. அது வந்து என்னன்னாக்கா 8.3 ஒசரம், அந்த ரொம்ப அவ்வளோ பெரிய ஒரு சூரிய கடவுள் வந்து சிலை வந்து அங்க இருக்கு. பொதுவாக வந்து சூரியன் வந்து 3 விதமாக வந்து சொல்லப்படுகிறது. அதாவது காலையில் உதிக்கக்கூடிய சூரியன் வந்து ரைசிங் சன் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து மித்ரா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி நண்பகல் சூரியன் அது வந்து புன்சான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி சாயங்காலத்துல மறையக்கூடிய அந்த சூரியன் அது வந்து ஹரிஸ்தவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இது வந்து 3மே வந்து சூரியனுடைய பேர் தான். இன்று 3, அதாவது உதிக்கும் சூரியன், நண்பகல் சூரியன், மறையக்கூடிய சூரியனுக்கு வந்து இந்த மாதிரி 3 பெயர்களை கொடுத்து அங்க வந்து அழைக்கப்படுகிறாரு. இந்த சூரியக்களுடைய உருவம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா மேசிவா எப்படி இருக்கு, அதை நீங்க வந்து இந்த திரையில வந்து நீங்க இப்போ வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இதுதான் வந்து இந்த கொனாரக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலையினுடைய ஒரு தனித்துவம். இதுதான் வந்து இந்த கொனாரக் கோவிலினுடைய ஒரு அமைப்பு. இந்த கோவில் வந்து இன்னைக்கு வந்து ரத சப்தமி அப்படிங்கிறதுனால சூரியனை பத்தி சொல்லலாம்னு நினைச்சேன். இப்போ நான் அப்போ சமீபமாக தான் இந்த கொனாரக்கில் போயிட்டு இந்த சூரியனார் கோவிலை போய் நான் பார்த்துட்டு வந்தேன். அப்பா அங்க இருக்கக்கூடிய அந்த கலை நயங்கள், ஆனால் எல்லா பொம்மைகளுமே அங்க வந்து ரொம்ப சிதிலப்பட்டிருக்கு. இது வந்து நல்லபடியா வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை எடுத்து நல்லபடியா சீரமைச்சு திரும்பியும் பழையபடி அந்த சூரியனை கொண்டு வந்து இந்த கோவிலையே பிரதிஷ்டை பண்ணி நல்லபடியா பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து எப்படி எத்தனையோ வருஷங்கள் போராடி ராமருக்கு வந்து ஒரு விடிவு காலம் வந்தது இல்லையா, அதே மாதிரி சூரியனுக்கும் வந்து நம்ம மோடிஜி அவர்களால வந்து ஒரு நல்ல விடிவு காலம் வரணும்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் வந்து வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.